இத சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எங்க தன்னுடைய விஜயநகர ஆட்சி அதிகாரம் நம்ம கையை விட்டு போகுதோ, தன்னுடைய நிலம் தன்னுடைய காலு கீழே நழுவி ஓடுது அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. நீங்க அவ்வளவு தூரம் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சா அது எல்லாத்துக்குமான ஆட்சியாக தான் இருக்கும். அதனால அவங்களுடைய இருப்பு கேள்விக்குள்ளாகும் போது இந்த மாதிரியான கேவலமான வார்த்தைகள் பாருங்க. இப்ப நீங்களும் நானும் பேசுறோம். என்ன வார்த்தைகள் பேசினாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை, அவங்களுடைய அரசியல் இருப்பு எல்லாம் அவங்க கையை விட்டு போயிருது. இப்ப வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அது இன்னும் பன்மடங்காக பெருகி வளரும் போது திமுகவினுடைய அரசியல் இருப்பு, ஏற்கனவே அதிமுகவுடைய அரசியல் இருப்பு கேள்விக்குள்ளாகுதுல்ல. அதனால அந்த சிக்கல்கள் இருக்கு. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா இது போர், இது தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர். இந்த போர்ல நியாய முறைகள், இவன் இப்படித்தான் பேசணும், இவங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, ஆனா அந்த போரை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் தளபதிகளுக்குத்தான் தெரியும் இது மிக கொடூரமான போர். போர்னா ஒரு 600 ஆண்டு கால ஒரு அடிமைத்தனத்தை, ஒரு அடிமை விலங்கை தமிழர்களின் கைகளில் இருந்த, கால்களில் இருந்த, மூளைகளில் இருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த படை தளபதியாக, படை தலைவனாக இந்த போரை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால இதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்னா, இவங்க இப்படி பேச பேச பெரியாருடைய புரட்டுகள், குட்டுகள் இன்னும் மக்கள் மத்தியில் ஒளியும். ஏற்கனவே நம்ம இந்த நாகம்மையுடைய இந்த ஈவேராவுடைய பெண் விடுதலை, பெண்களுக்காக பாடுபட்டார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக உடைச்சிட்டு வரோம். நீங்க பல மேடைகள்ல பல பேச்சுகள் நீங்க கேட்டிருப்பீங்க.